ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு ரெடிமேட் டாப்புக்கு எப்படி பைப்பிங் வெளில தெரியுற மாதிரி நம்ம ஸ்லீவ் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பிங் இருக்குல்ல, அது தெரியாமல் போயிடும். அதனால நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரா எட்ஜஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்லீவ் கொடுத்துருக்க ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு ஒன் சைடு வந்து நம்ம ஹெம்லைன் மடிச்சு தைச்சாச்சு. நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நம்ம ரா எட்ஜஸ் மடிச்சு வச்சுக்கிறோம். மடிச்சு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார வைக்கிறோம். நம்ம எப்பவுமே ஸ்லீவ் என்ன பண்ணுவோம், டாப்புக்கும் வெளியில வைப்போம். இப்போ டாப்புக்கும் உள் சைடு வைக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு அப்பதான் பைப்பிங்லாம் அழகா வெளியில தெரியும். நம்ம இருக்கிற வந்து டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணாம நம்ம பார்த்தீங்கன்னா அழகா அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். பைப்பிங்கும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சு ரெடிமேட் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் வச்சிருக்கோம். அந்த பைப்பிங்கும் வெளியில தெரியும். போடுறப்ப பார்த்தீங்கன்னா நீட் லுக்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. மேலே வந்து அந்த பைப்பிங் ஓட்டினாப்லேயே மேலே வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்க, நம்ம உள் சைடும் பாருங்க, நமக்கு எந்த விதமான ராயஜஸும் தெரியாது. பாருங்க, வெளி சைடும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ராயஜஸும் தெரியாது. அழகா நமக்கு உள்ள மெஷர்மெண்ட் படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வந்து இதை வந்து பிடிக்க சொன்னாங்க. அதே கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து இந்த டாப்பை பிடிச்சி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிடுறோம். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு ராயஜஸ் தெரியாமல் மடிச்சு வச்சுக்கணும் ஸ்லீவ்ஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்லீவ் வந்து நம்ம உள் சைடு வச்சு தைக்கணும். தைச்சிட்டு அதை வந்து நம்ம டாப்ல வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.